கிட்டத்தட்ட ஒரே நாளில் மட்டும் 16 படங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஒரு படமான நம்ம எல்லாம் மக்கள் செல்வம்னு அழைக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவங்களோட இன்னொருத்தவங்க யோகி பாபு இவங்க 2 பேரோட காம்போவில் வந்த படம் தான் ஏஸ். இந்த படம் எப்படி இருக்குன்னு நான் இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுக்கு ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம், கதை என்ன, கான்செப்ட் என்ன, எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நல்ல ஒரு கதை எடுத்து ஸோ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நல்லா பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுகம். இந்த படத்தோட டைரக்டர் நல்ல வசனத்தெல்லாம் வச்சுருக்காரு. நல்ல ஒரு பொருட்செலவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நேற்று மட்டுமே கிட்டத்தட்ட 16 படங்கள் பார்த்தா ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் ஒரு படம் தான் ஏஸ். இது எப்படி இருக்குது, இந்த கதையில் என்ன இருக்குதுன்னு நம்ம வாங்க போய் பார்க்கலாம். அதாவது ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போனாக்கா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினி பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு இருக்காங்க, ருக்மணி. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் லவ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஹீரோயினி ருக்மணி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை பார்த்தா ஏற்படுது. ஸோ அங்கே தான் ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு கதையை. பிரச்சனை ஆரம்பித்த உடனே ஹீரோவோட என்ட்ரி வந்துடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதான் களம் இறங்குறாங்க. நிறைய படங்களில் ஹீரோயினிக்கு எதனா பிரச்சனை சண்டை போடுவாங்க. அதுவே ஒரு பண பிரச்சனை இருந்தால் கஷ்டப்பட்டு உழைச்சி கொடுப்பாங்க. இதுவே இந்த படத்தில் இவங்களுக்கு என்ன கேரக்டர் ரோல் கொடுத்துருக்காங்கன்னா சூதாட்டம் ஆட போகிறாரு. என்னடா இது படமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கப்புறம் தான் இந்த ஒரு படமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. அது என்ன இன்னும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம ஓல்டு ஸ்டோரியிலே கேள்விப்பட்டு பார்த்துருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா பழைய படத்தை எவ்வளோ தைரியமாக பார்த்தீங்கன்னா துணிச்சலுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இப்போ பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஆறுமுகம் குமார். அவங்களுடைய ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டவுட்டே இல்லாமல் எடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா என்ன தான் பல பிரச்சனைகள் இது ஓல்டு ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, மக்களுக்கு எங்கன்னா டவுட் வந்துடுமா, ஷாக்கிங் வந்துடுமா, ஸோ நல்லா ஓடாதா, அந்த ஒரு பதட்டம் கூட பயம் கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா களத்தில் தைரியமாக இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டைரக்டர். ஆனாலும் நம்மளுடைய விஜய் சேதுபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை சூஸ் பண்ணுறது இருந்தால் அவர் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, எப்படி இருக்குது, யூனிக்காக இருக்குமா, ஸோ மக்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குமான்னு அந்த மாதிரி கேரக்டர் தான் சூஸ் பண்ணுவார் விஜய் சேதுபதி. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்னு இன்னும் பார்த்தா தான் தெரியும். என்ன தான் திரைக்கதை வலுவாக கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா கதையில் ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லிக்கிட்டு வராங்க மக்கள் எல்லோரும். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைப்பா, ஸோ பேசுகிற மாதிரி எதுவும் இல்லைன்னு தான் ஒரு பக்கத்தில் பேச்சு அடிப்படுது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பிரேக்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யோகி பாபு வர்சஸ் விஜய் சேதுபதி இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். அதாவது பார்த்தீங்கன்னா காமெடியில் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பின்னி பேடல் எடுத்துடுறாங்கன்னு தான் சொல்லணும். இப்போ மோஸ்ட்டாக நிறைய மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லைன் பஞ்சுன்னு இந்த மாதிரி நிறைய டயலாக்லாம் இப்போ ஹிட் ஆகிக்கிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 100% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். விஜய் சேதுபதியும் யோகி பாபு இவங்க 2 பேரில் காம்போவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காமெடி ஒன்லைன் பஞ்சு பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாள் கழிச்சு அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வில்லன் கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹாஷாக கொஞ்சம் ஹார்டாக பார்த்தீங்கன்னா பிஹேவ் பண்ணியிருப்பாங்க நிறைய மூவியில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தில் கொஞ்சம் ஜாலியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காமிச்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா. ஸோ மக்கள் எல்லோரும் இதை பற்றி நம்ம பேசுகிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு விஜய் சேதுபதி அவங்க பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பல இமேஜஸ்கள் அந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மக்கள் எல்லாம் ரசித்து பார்த்தாங்கன்னா அவங்களோட சிரிப்பை மட்டுமே. அப்போ இந்த ஒரு படத்தில் நெகட்டிவ் பாயிண்ட் என்ன, மைனஸ் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலாமா. ஒரு பக்கம் நெகட்டிவ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மைனஸ் இருக்கும், ஸோ பாசிட்டிவ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாசிட்டிவும் இருக்குது, இன்னொரு பக்கத்தில் நெகட்டிவும் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா வாழ்க்கையிலும் சரி இந்த படத்தில் மைனஸ் என்ன, ஏஸ் படத்தில் மைனஸ் அப்படி என்ன தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கதையை எடுத்ததால் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் அந்த அளவில் பிடிக்கலன்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன தான் கதை கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் வைப்பு தர மாதிரி ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படத்தை பார்க்காம ஏஞ்சி வேண்டதாகவும் சொல்லப்படுறாங்க இந்த ஒரு படத்தை பார்த்துட்டு. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு படம் எப்படி இருக்குன்னா சுந்தர் சி சார் இவங்க எடுப்பாங்க பாரு ஒரு படம், அதே மாதிரி தான் இந்த ஏஸ் படமும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன நெகட்டிவ் சொன்னேன் பாசிட்டிவ் சொன்னல. ஆனால் இந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் ரசித்து பார்த்தாவும் சொல்லப்படுது. ஸோ அப்படி என்னடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் போய் மூவி செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி இந்த மூவியோட ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டை சொல்லிட்டு நான் இதுக்கு ஒரு 3.5 கொடுக்கலாம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லிட்டு வீடியோ பிடிச்ச லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.